ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்காய் நான் எடுத்துக்கொண்ட வசனம் 1 தெசலோனிக்கியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். முதலாவது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கிறேன். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த பவுல் அடிகளார் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று. பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே பார்ப்போமாக இருந்தால், திருடன் வருகிற நாள் எப்படி இருக்குமாக இருந்தால், ஒரு வீட்டிலே அந்த வீட்டுக்குரிய உரிமையாளர்கள் இருப்பார்களாக இருந்தால், அந்த உரிமையாளர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். திருடர்கள் வந்து தங்களுடைய பொருட்களை திருடி விடுவார்கள் என்று. ஆனாலும் திருடர்களும் இப்படியாக அவர்கள் எப்பொழுது தூங்குவார்கள், எப்பொழுது அவர்கள் ஜாக்கிரதை இல்லாமல் இப்படியாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த நேரத்திலே அந்த திருடர்கள் வந்து அந்த வீட்டிலே பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். இந்த பவுல் அடிகளார் சொல்லுகிறார், திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாளும் வரும் என்று. பிரியமானவர்களே, இப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் ஆண்டவருடைய நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. அந்த வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. அந்த வருகை திருடன் வருகிற விதமாய் வரும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதிலே நான் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. பிரியமானவர்களே, இப்படியாக சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, இந்த உலகத்து ஜனங்கள் இப்படியாக எங்களுக்கு சமாதானம் இருக்கிறது, சவுக்கியம் இருக்கிறது, இப்படியாக நாங்கள் நல்ல திருப்திகரமாக வாழுகிறோம், எங்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கையோடு இவ்வளவும் இருக்கிறதே, எங்களுக்கு எல்லாம் இருக்கிறதே, சமாதானம் இருக்கிறது, சவுக்கியம் இருக்கிறது, இப்படியாக எங்களுடைய குழந்தைகள் சுகமாய் வாழுகிறார்களே என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது, இந்த ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரை ஏற்றுக்கொள்ளாமலே நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், சவுக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகத்து ஜனங்கள் சொல்லும் போது அழிவு சடுதியாய் வரும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இப்படியாக ஜீவனுள்ள தேவனை இந்த ஜனங்கள் எல்லாம் புறக்கணித்து இப்படியாக வாழ்ந்து, என்னத்துக்கு எங்களுக்கு தெய்வம், என்னத்துக்கு எங்களுக்கு இந்த தேவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து இப்படியாக எங்களுக்கு எல்லாமே திருப்தியாக இருக்கிறது, எங்களுக்கு பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது, பணங்கள், இப்படியாக வீடுகள், வாகனங்கள், வசதிகள் எல்லாமே இருக்கிறது. இதற்கு பிறகு என்னத்துக்கு இந்த தெய்வம், என்னத்துக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் சொல்லும் போது, இந்த உலகத்து ஜனங்கள் சொல்லும் போது அந்த உலகத்து ஜனத்தின் மீது அழிவு சடுதியாய் வரும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது இப்படியாக அழிவு சடுதியாய் வரும். அந்த அழிவு வரும்போது அவர்களுடைய பணம் அவர்களை காப்பாற்றாது, அவர்களுடைய அந்த சௌக்கியமாய் இருந்த அந்த நாட்கள் அவர்களை காப்பாற்றாது. பிரியமானவர்களே, அதான் வேதம் சொல்லுகிறது, இப்படியாக என்னதான் இருந்தாலும், ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், வசதிகள் இருந்தாலும், இப்படியாக நல்ல நண்பர்கள் இருந்தாலும், உறவினர்கள் இருந்தாலும், எல்லா பாதுகாப்பு இருந்தாலும், இப்படியாக ஆண்டவருடைய வருகை நடக்க போகும் காலத்திலே அவர்களுக்கு என்னதான் இந்த உலகத்து ஜனத்துக்கு இருந்தாலும் அழிவு சடுதியாய் வரும் என்று. அந்த நேரம் அவர்களை அந்த பணம் காப்பாற்றாது, அவர்களுடைய நண்பர்களால் காப்பாற்ற முடியாது. பிரியமானவர்களே, அதான் தெளிந்தவர்களாய் இருக்கும்படியாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. எந்த நேரத்திலும் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் விழித்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மாயையை நம்பி நாங்கள் இப்படியாக அழிந்து விடாதபடிக்கு, இந்த உலகத்தின்
செல்வத்தை நம்பி. பணம் தேவைதான் எங்களுக்கு, பணம் நாங்கள் வாழ்வதற்கு தேவைதான். அதற்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி இப்படியாக நாங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவருக்குள்ளே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழும்போது, ஆண்டவரை நம்பி வாழும்போது எங்களுக்கு தேவையான தேவைகள் சந்திக்கப்படும். பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆனால் ஆண்டவரை மறுதலித்து எங்களுக்கு இந்த பணம் இருந்தால் போதும், எங்களுக்கு இந்த செல்வம் இருந்தால் போதும், எங்களுக்கு சௌக்கியம் இருந்தால் போதும், அதுவே போதும், எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற காலத்திலே, அவர்களுக்கு சௌக்கியமும் இப்படியாக நன்மையும் பெருகி இருக்கிற காலத்திலே, எல்லாம் இருக்கிறது என்கின்ற வேளையிலே இப்படியாக அழிவு சடுதியாக இந்த உலகத்திலே வரும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த அழிவிலே அவர்கள் தப்பி போவதில்லை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை மறுதலித்தவர்கள் இப்படியாக தப்பி போவதில்லை என்று. நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 4வது வசனத்தையும் 5வது வசனத்திலே, சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உண்டானவர்கள் அல்லவே. ஆம் பிரியமானவர்களே, இதில் இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்று. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை நோக்கி இப்படியாக அந்த பவுலடிகளார் எழுதுகிறார். இந்த திருடனுடைய அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்று. பிரியமானவர்களே, ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த உலகத்திலே சௌக்கியமும் சமாதானமும் பெருகி இருக்குது என்று அவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் சொல்லுகின்ற காலத்திலே, ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை பற்றி சொல்லியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு காலத்திலே சொல்லுவார்கள், எங்களுக்கு சமாதானம் இருக்கிறது, சௌக்கியம் இருக்கிறது, இப்படியாக இருக்கின்றது, எங்களுக்கு உங்களுடைய தேவன் தேவையில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகின்ற வேளையிலே அழிவு சடுதியாய் வரும். திருடனை போல அந்த அழிவு வரும். அவர்கள் எதிர்பார்க்காத சமயத்திலே ஒரு சூழ்நிலை அப்படி இல்லை, ஆனாலும் அந்த அழிவு வரும். அந்த அழிவுக்குரிய சூழ்நிலை அந்த நேரத்திலே அவர்களுக்கு சௌக்கியமும் சமாதானமும் பெருகி இருக்கிற காலத்திலே அந்த அறிகுறி இருக்காது, அந்த அழிவு வரப்போகின்ற அறிகுறி இருக்காது, ஆனாலும் அந்த அழிவு வரும். அப்படியான நேரத்திலே அந்த ஆண்டவருடைய வருகை திருடனை போல அந்த திருடனுடைய வருகைக்கு ஒத்ததாக, திருடனுடைய நாள் வருகிற, திருடன் ஒரு வீட்டிலே திருட வருகிற வேளையிலே ஒருவரும் எதிர்பார்க்காத நேரத்திலே அவன் வருகிறது போல ஆண்டவருடைய வருகையும் அந்த காலங்களில் இருக்கும். பிரியமானவர்களே, அந்த நாளிலே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் இந்த உலகத்து மக்கள் எல்லோரும் இப்படியாக கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும். மன்னிக்க வேண்டும், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உண்டானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆம் பிரியமானவர்களே, இதிலே 6வது வசனம் சொல்லுகிறது, மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாங்கள் தூங்காமல் விழித்திருக்க கடவோம் என்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாங்களுக்கு களைப்பு இருக்கிறது, நாங்கள் தூங்கத்தான் வேண்டும், அந்த தூக்கத்தை சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இப்படியாக ஆண்டவரை பற்றி சொல்லியும் ஆண்டவர் தேவையில்லை என்று சொல்லி இப்படியாக இந்த உலகத்திலே கடைசி காலங்களிலே அழிவு சடுதியாய் வரும். இப்போ இந்த பூமியிலே வாழுகின்ற வாழ்க்கை மட்டும் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, அதை விட இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன். இப்படியாக ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவர் எங்களுக்காய்
இப்படியாக உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே எப்படி இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்று இந்த மரம் செடி கொடிகள் இப்படியாக ஜீவராசிகள் இந்த கடல் காற்று இந்த மண் நிலம் ஆகாயம் இப்படியாக ஒரு பூமியை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறாரோ அதே போல இந்த உலகத்திலே இந்த மனிதர்கள் வாழும் வேளையிலே இந்த மனிதர்களுடைய ஆயுசு நாட்கள் இந்த பூமியிலே முடிந்ததன் பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர் பரலோக ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழுகிற பிள்ளைகளுக்கு என்று அந்த பரலோக ராஜ்யம் அது நித்திய காலமாக வாழும்படியாய் அந்த பரலோக ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே 70-80 வருடங்கள் நாங்கள் வாழ்ந்து இப்படியாக முடித்து விடுவோம். ஆனால் அந்த பரலோக ராஜ்யம் என்பது அது எல்லை இல்லாத வாழ்க்கை. நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திலே போய் ஆண்டவரோடு வாழப்போகின்ற வாழ்க்கை எல்லை இல்லாத வாழ்க்கை. இப்படியாக லட்சக்கணக்கான ஆண்டுகள், கோடிக்கணக்கான ஆண்டுகள், மில்லியன் கணக்கான ஆண்டுகள் இப்படியாக முடிவில்லாத காலங்களாக நாங்கள் வாழப்போகின்ற இடம்தான் அந்த பரலோக ராஜ்யம். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக அந்த பவுல் அடிகளாரை கொண்டு இப்படியாக எழுதுவிக்கிறார் இந்த நிருபத்தை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் அறியும்படியாய். பிரியமானவர்களே, ஏனென்றால் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகத்திலே எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனாலும் இந்த உலகத்திலே அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படியாக ஏற்றுக்கொள்வதில்லை. தங்களுக்கு தேவையில்லை. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நல்லாக வாழ முடியுமா? இல்லையே. நாங்கள் இப்பொழுது நல்லாகத்தானே வாழுகிறோம், நல்ல வேலை செய்கிறோம், நல்ல தொழில் செய்கிறோம், நல்ல பிஸ்னஸ் செய்கிறோம், எங்களிடத்திலே பணம் இருக்கிறது, நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், இப்படியாக எல்லா வசதிகளும் இருக்கிறது, எங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது, 2 தலைமுறைகளுக்கு 4-5 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை நாங்கள் சேமித்து வைத்திருக்கிறோம், எங்களுக்கு உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்று சொல்லி இப்படியாக சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஏதோ அவர்களுடைய அந்த சொத்து பத்து தங்களை காப்பாற்றி விடும் என்று, தங்களுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் இப்படியாக கை கொடுப்பார்கள் என்று இப்படியாக மாயையான அந்த பணம் பொருளை நம்பி ஆண்டவரை இப்படியாக புறக்கணித்து விடுகிறார்கள். அதான் இந்த 2வது வசனம் சொல்லுகிறது. 3வது வசனம், சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை பெருகுகிறது போல் அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் என்று. பிரியமானவர்களே, இப்படியாக அவர்கள் சமாதானமும் சவுக்கியமும் தங்களுக்கு உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, இப்படித்தான் கர்ப்பவதியானவளும் அந்த குழந்தை பிறக்கும் காலம் மட்டும் அவளுக்கு அந்த வயிற்றிலே வலி இருக்காது, நல்ல சந்தோஷமாய் இருப்பாள். ஆனால் திடீரென்று வலி வரும், அவளுக்கு பிரசவ வேதனை எடுப்பது போல். அதுபோல் இந்த உலகத்திலே சமாதானமும் சவுக்கியமும் பெருகி இருக்குது என்று சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிற ஜனங்கள் மத்தியிலே இப்படியாக அந்த அழிவு சடுதியாக வரும். அவர்கள் எதிர்பார்க்காத சமயத்திலே அந்த அழிவு சடுதியாய் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாளும் வரும். அந்த அழிவு சடுதியாய் பெருகிற காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் வரும், இரகசிய வருகை. அந்த அழிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை அந்த அழிவு இப்படியாக மூடிக்கொள்வதற்கு முன்பாக, அந்த அழிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வரும் முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு விடுவார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த அழிவிலே இப்படியாக அழிந்து விடுவார்கள். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நியாயம் தீர்க்கின்ற நாளன்று ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, மரிக்கிறவர்கள் எல்லோரும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பதாக இப்படியாக நியாய ஸ்தலத்துக்கு முன்பதாக, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இப்படியாக எல்லோரும் எழுந்து இப்படியாக மரித்தவர்கள் எல்லோரும் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அப்பொழுது அவர் 2ஆக பிரிப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை ஒரு பக்கத்திலும், ஆண்டவரை ஆண்டவரை பற்றி சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை மறுபக்கத்திலும் பிரிப்பார். பிரியமானவர்களே,
பிரித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சொற்படி வாழ்ந்தவர்களையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்தவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அவர் அனுமதிப்பார். ஆனால் இந்த ஆண்டவரை பற்றி சொல்லியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்களை இப்படியாக வேதனையும் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடமாகிய அந்த நரகமாகிய எரி நரகமாகிய அந்த அக்கினி கடலாகிய அந்த வேதனை நிறைந்த இடத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அந்த இடத்திலே இரவும் பகலும் இப்படியாக அவர்கள் நித்திய காலமாக கொடிய வேதனைகளை அனுபவிப்பார்கள். அவர்கள் சாவை தேடினாலும் அவர்களுக்கு சாவு கிடைக்காது. ஏனென்றால் அந்த நித்திய மரணம் என்பது அவர்கள் காலகாலமாக அதுக்குள்ளே வேதனைப்பட்டு வாழுகின்ற அந்த காரியம். பிரியமானவர்களே, அதுதான் இந்த உலகத்திலே ஆண்டவர் தாமே இந்த உலகத்திலே ஒருவருக்கும் அந்த நித்திய மரணத்தை கொடுப்பதற்கு அவர் பிரியமில்லை, அவருக்கு விருப்பமில்லை. பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், இப்படியாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் மூலமாய் அவர் தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அதன் நிமித்தமாய் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். அந்த உபத்திரவ காலம், அந்த அழிவு சடுதியாய் இந்த உலகத்து மக்களை அப்படியாக மரணத்துக்குள்ளாக தள்ளுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் அப்படியாக தப்புவிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள், பயபக்தியோடு இருங்கள், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். இப்பொழுது அழிவு வராத காலத்திலே ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். எல்லா இந்த உலகத்து ஜனங்களுக்கும் இந்த டிவி மூலமாக, இப்படியாக நோட்டீஸ் மூலமாக, துண்டு பிரசுரம் மூலமாக, அல்லது வாயின் வார்த்தைகளாலே இப்படியாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் இந்த உலகத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் தாமே இப்படியாக கிருபை பாராட்டுகிறார். இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமே சொல்லுகிறார், அழிவின் பூமியிலே வரும் என்று. அதற்காகத்தான் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேவ ஜனத்தை கொண்டு சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த அழிவுக்குள்ளே அழிந்து விடுவார்கள். பிரியமானவர்களே, இதில் நான் கடைசி 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும். தூங்குகிறவர்கள் இராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமேன். பிரியமானவர்களே, இதிலே வேதத்திலே பார்க்கிறோம். 7வது வசனம் சொல்லுகிறது, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் என்று. பிரியமானவர்களே, இப்படித்தான் இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இரவிலே தூங்குவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இப்ப நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிறவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் அவன் கேட்க மாட்டான், என்றால் அவன் தூக்கத்திலே இருப்பான். அதற்கொப்பாக இன்று நாங்கள் இந்த பகல் வேளையிலேயும் இந்த எத்தனையோ ஜனங்களுக்கு நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோம். A to Z அப்படியாக சொல்லுகிறோம். இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கிய தேவன், இப்படியாக வானமும் பூமியும் உருவாகிய அந்த ஸ்டோரியில் இருந்து இப்படியாக எப்படி இந்த மனிதன் இந்த பூமியிலே தேவனால் உருவாக்கப்பட்டான், அந்த மனிதன் எப்படியாக பாவத்துக்குள்ளே விழுந்தான்,
இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனாக இருந்த வேளையிலே எப்படி இந்த உலகத்திலே வேற்று தெய்வங்கள் வந்தது, இந்த விக்கிரக ஆராதனைகள் வந்தது. உண்மையான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, தேவன் இருக்கும்போது இப்படியாக மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து பொய்யான தெய்வங்களை, தெய்வம் அல்லாதவற்றை எப்படி வழிபட்டான்? மனிதன் எப்படி பாவத்துக்குள்ளே விழுந்தான்? அந்த பாவத்துக்குள்ளே விழுந்ததன் நிமித்தம் இப்படியாக இந்த பூமி சபிக்கப்பட்டது. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர் தேவனாக இருந்தும் தன்னை தாழ்த்தி இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து இந்த மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மனுஷன் பெற வேண்டிய தண்டனையை அவர் பெற்று இந்த பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மரித்து அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அந்த மரணத்தை ஜெயித்து இந்த மக்களை பாவத்துக்குள்ளே இப்படியாக வழிநடத்தி சென்ற அந்த பிசாசின் தலையை, அந்த பாதாளம் சென்று பிசாசின் தலையை மிதித்து பிசாசின் கரத்தில் இருந்த அந்த திறவுகோலை பறித்து இன்று பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவராயிருக்கிறார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த சீசர்களுக்கு காட்சி அளித்து, இதோ நான் பரலோகம் செல்லுகிறேன், நான் சென்று உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்பும்படியாய் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுவேன், அவர் உங்களோடு கூட இருக்கும்படியாய் ஒரு சத்திய தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புவார் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்திலே எங்கள் மத்தியிலே வந்து எங்களை வழிநடத்துகிறார். பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். பாவமான இடங்களுக்கு செல்லாதே, பாவமான காரியங்களை பார்க்காதே, நன்மையானவற்றை செய், தீமை செய்பவர்களுக்கு புத்தி சொல்லு, தீமை செய்பவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையிலே நான் இப்படியாக பரலோகத்துக்கு செல்லுகிறேனோ அந்த விதமாக நான் இந்த பூமியிலே 2வது தடவையாக நான் பூமியிலே வருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் அறிவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை தான் நாங்கள் இன்று இந்த உலகத்து மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக அவர்கள் மத்தியிலே சொல்லியும் இரவிலே தூங்குகிறது போல நாங்கள் சொல்லுகின்ற இந்த தெளிவான சுவிசேஷத்தை அவர்கள் கேட்காமல் இரவிலே தூங்குகிறவர்கள் போல அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சாதாரணமாக இப்படி ஒரு மனுஷனுக்கு சொன்னால் விளங்கிவிடும். ஆனால் விளங்காதவர்கள் போல, தூங்குகிறவர்கள் போல, இரவிலே தூங்குகிறவர்கள் போல இப்படியாக அவர்கள் கேட்காமல் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை. நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே இப்படியாக இரவிலே வெறி கொள்ளுகிறவனுக்கு என்ன சொன்னாலும் அது மண்டையிலே ஏறாது. அப்படியாக அவர்கள் அதற்கு ஒப்பாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்செய்தியை இவ்வளவு தெளிவாக இவ்வளவு தெளிவாக நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே இரவிலே வெறி கொள்பவர்கள் போல் அவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பிரியமானவர்களே, அப்படியானவர்கள் மத்தியிலே தான் இந்த உலகத்து ஜனங்கள் மத்தியிலே இப்படியாக அந்த அழிவு சடுதியாய் வரும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இதில் கடைசி 8வது வசனம் சொல்லுகிறது, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது போல நாங்கள் பகலுக்குரியவர்களாயிருந்து தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தார்கள். இன்று அவர்கள் ஆண்டவருக்குள்ளே நித்திரை அடைந்து எல்லா மனிதர்களுக்கும் வருகிற அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு இப்படியாக அது எல்லா ஜனங்களுக்கும், இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனையோ 1000 காலமாக இப்படியாக மறித்து அந்த நம்பிக்கையோடு
ஆண்டவருடைய நியாயஸ்தனத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்போம். ஆண்டவர் தாமே எங்களை வேறு பிரிப்பார். நீங்கள் என்னுடையவர்கள் என்று வேறு பிரிப்பார். எங்களுக்காக தங்களுக்காக இப்படியாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நித்திய பேரின்பத்தை தருகிற, எப்பொழுதும் சந்தோஷத்தை தருகின்ற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்குள்ளே தங்களை பிரவேசிக்க செய்வார் என்று இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், கடந்த காலங்களிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு அவர்கள் நித்திரை அடைந்தார்கள், மரணத்தை சந்தித்தார்கள். எல்லோருக்கும் வரக்கூடிய அந்த மரணத்தை அவர்களும் சந்தித்தார்கள். அந்த நம்பிக்கையோடு இப்படியாக சந்தித்தார்கள். இப்பொழுதும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் இப்படியாக பரதீசிலே இப்படியாக காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டவருடைய அந்த ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திலே தாங்கள் பிரவேசிப்போம் என்று. அந்த ஆண்டவருடைய வருகை இந்த பூமியிலே வரும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படும் போது, இந்த பூமியிலே வாழுகின்ற இந்த உலகத்து மக்கள் மத்தியிலே இப்படியாக சடுதியாய் அழிவு வரும்போது, இந்த பூமியிலே அந்த வேளையிலே அழிவு சடுதியாய் வருகின்ற வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். அந்த பரலோக ராஜ்யம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று திறக்கப்படும். திறக்கப்படுகின்ற வேளையிலே அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரவேசிப்பார்கள். ஆண்டவரை பற்றி சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவர் தேவையில்லை, எங்களுக்கு சமாதானமும் சௌக்கியமும் இருக்கிறது, அதுவே போதும் என்று சொன்னவர்கள், இப்படியாக புறம்பான அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த பிசாசுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நரகம் என்னும் அந்த எரி நரகம் என்னும் அந்த கடலிலே, எரி நரகம் என்னும் அந்த கடலிலே பங்கடைவார்கள். பிரியமானவர்களே, நான் இன்று சொல்லுகிறேன், அன்பானவர்களே, இந்த உலகத்து மக்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, மனம் திரும்புங்கள். ஏனென்றால் என்னத்துக்கு நாங்கள் வீணாக இந்த அழிவும் எரி நரகமுமான அந்த காரியத்துக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் தாமே உங்களுக்காக, எல்லா மக்களுக்காகவும் தான் அந்த ராஜ்யத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யம் என்று. அவர் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த பரலோக ராஜ்யத்தை உருவாக்கி வைக்கவில்லை, இந்த உலகத்து மக்கள் அனைவருக்கும் உருவாக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் நாம் தான் அந்த பரலோக ராஜ்யத்தை இப்படியாக புறம்பே தள்ளுகிறோம். எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சமாதானமும் சௌக்கியமும் இருக்கிறது, அதுவே போதும் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதுமே வாழுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக, ஒரு போலியான நம்பிக்கை உடையவர்களாக அந்த நித்திய ஜீவனை நாங்கள் புறம்பே தள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். பிரியமானவர்களே, அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவை. இந்த உலகத்தின் வாழ்வு முடிந்ததன் பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உதவி எங்களுக்கு தேவை. எங்களுக்கு அப்படி அவருடைய உதவி இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பிறகு தேவை என்றால், இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் நாங்கள் சார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழுகின்ற வேளையிலே தான் எங்களுக்கு வெற்றி ஜீவியம் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே எங்களுக்காய் உருவாக்கி வைத்திருக்கும் அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்டு பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை அடியனுக்கு தந்து என் மூலமாய் ஆண்டவரே நீங்கள் பேசிய கிருபைக்காய் நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே மீட்கப்பட, ஆண்டவரே இந்த உலகத்திலே வருகின்ற அந்த அழிவுக்கு தப்பித்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சுவாமி. அப்பா, அவர்கள் அனைவரும் மீட்கப்பட, உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ, இந்த பூமியிலே வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே முடித்து ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். அடியேனுக்கு இந்த வார்த்தையை தந்து ஞானமாய் பேச ஆண்டவரே ஞானத்தை தந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, சகல துதிகளையும் இந்த ஜெப விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறேன் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.